சாம் பி செல்லத்துரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. விசுவாச வாழ்க்கைனா என்ன? சிம்பிளா சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய வாயில வைத்து அதை பேச வேண்டும். நாம் சொன்னால் அது சொன்னபடி ஆகிறது. அப்புறம் சொல்லிக்கொண்டே நாம் இருக்க வேண்டும். அப்படிதான் எல்லாவற்றையும் நாம் தாங்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் நடத்தி கொண்டு போவது எப்படி என்று சொன்னால், இந்த முற்போக்கான விசுவாச வார்த்தைகளை நம்முடைய வாயில வைத்து பேசி காரியங்களை உண்டாக்கி, காரியங்களை மாற்றி, நாம் செல்லுகிற திசையை மாற்றி வெற்றிக்குள்ளே நடந்து அந்த வெற்றியை எப்படி நிலைநாட்டுவது, எப்படி தக்க வைத்துக் கொள்வது, சுகத்தை எப்படி நாம் நிரந்தரமாக்கிக் கொள்வது, வெற்றியை எப்படி நிரந்தரமாக்கிக் கொள்வது, செழிப்பை எப்படி நிரந்தரமாக்கிக் கொள்வது. வார்த்தை சரியா இருக்கணும். சிலருக்கு சுகம் கிடைக்கும், 4 நாள்ல அதை கோட்டை விட்டு வந்துருவாங்க. எப்படி கோட்டை விட்டாங்கன்னா வாயினால போச்சு. வாயில பலவீனத்தை தான் பேசுறது, வாயில சுகவீனத்தை தான் பேசுறது. செழிப்பு உண்டாகிறது, ஆனால் செழிப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியவில்லை. ஏனென்று சொன்னால் வாயினால எப்ப பார்த்தாலும் தரித்திரத்தை பேசுகிறது, வாயினால தோல்வியை பேசுகிறது, வாயினால அதை தாங்குகிறது கிடையாது. தேவன் எப்படி இயங்குகிறார் என்பதை கவனிக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஆவிக்குரிய பிரின்சிபல்ஸ். இதெல்லாம் சொல்லுகிறார், சொன்னபடி ஆயிற்று, அப்படிதான் உண்டாக்குனார். உண்டாக்குனது எப்படி தாங்குகிறார்? தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். திருப்போம் மார்க் 11ஆம் அதிகாரம், இன்னும் உள்ள நுழைவோம். 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மார்க் 11:23, 22 வாசிக்கிறேன். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, விசுவாசத்தை குறித்து பேசுறாரு பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். விசுவாசத்தை பற்றி பேசுறார். 22ஆம் வசனம் சொல்லுது. 23ஆம் வசனம் மலையை கூட எப்படி இது விசுவாசம் பெயர்க்குது என்று சொல்லுகிறது. 24ஆம் வசனம் இப்படிப்பட்ட விசுவாசத்தை, அதன் செயல்பாட்டை ஜெபத்தோடு இணைக்கிறது. ஜெபத்தில் எப்படி இந்த விசுவாசத்தை, மலைகளை பெயர்க்கிற விசுவாசத்தை பயன்படுத்துகிறது என்று 24ஆம் வசனம் சொல்லுது. சரி, இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன? 23ஆம் வசனம். பல வருஷங்களுக்கு முன்பாக ஒரு பிரசங்கம் பண்ணுறதை கேட்டேன். அவர் பிரசங்கம் பண்றதை கேட்டபோது எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இந்நாள் வரைக்கும் அந்த பாதிப்பை என்னை விடவில்லை. அவர் ஒரு காரியத்தை சொன்னார், என்னால் மறக்கவே முடியாத ஒரு காரியம். அது என்னவென்றால், மார்க் 11:23 எவனாகிலும் இந்த மலையை பார்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்லி சொன்னபடியே என்று சொல்றதை குறித்து, about saying, வாயை திறந்து சொல்லுகிற வார்த்தையை குறித்து 3 முறை சொல்லி இருக்கிறது. விசுவாசத்தை குறித்து 1 முறைதான் சொல்லி இருக்கிறது. ஆகவே விசுவாசிக்கிற காரியத்தை காட்டிலும் நாம் சொல்லுகிறதுல 3 மடங்கு கவனமா இருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். நான் இங்க உட்கார்ந்துட்டு இருந்த கூட்டத்துல அவர் சொன்னார், எனக்கு மறக்கவே முடியாது. இதெல்லாம் நான் யோசித்து கூட பார்த்ததில்லை. நீ விசுவாசிக்கிறதுல கவனம் செலுத்துகிறதை காட்டிலும் நீ சொல்லுகிறதுல 3 மடங்கு அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் என்று. ஏனென்று சொன்னால், மலைகளை எப்படி விசுவாசம் பெயர்க்கிறது? நம்முடைய பிரச்சனைகள், மலை போன்ற பிரச்சனைகள் கூட விசுவாசத்தை கொண்டு மேற்கொள்ளலாம். அது எப்படி நடக்குதுன்னு இயேசு பேசுறாரு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொல்றார். 3 தடவை சொல்லி சொன்னபடியே வாயை திறந்து நம்முடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையை பற்றி பேசுகிறார். ஆகவே வார்த்தைகளை குறித்து 3 மடங்கு அதிக கவனமா இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்நாள் வரைக்கும் அது எனக்கு ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சில காரியங்கள் அதன் மூலமாய் நான் புரிந்து கொண்டேன். ஏன் வார்த்தையை பற்றி அதிக கவனம்? விசுவாசிக்கிற காரியத்தை காட்டிலும் வார்த்தையை குறித்து ஏன் அதிக கவனம் செலுத்தணும்? ஏனென்று சொன்னால், வார்த்தையின் மூலமா தான் விசுவாசமே வருகிறது. நாம் பேசுகிற வார்த்தையின் மூலமாக விசுவாசம் வருகிறது. தேவனுடைய வார்த்தையை கேட்டு நாம் அதை அறிக்கை செய்யும் போது, ஏன் அறிக்கை செய்ய சொல்றோம்? சில நேரத்தில் கூட்டத்தின் முடிவில் எல்லாரும் எந்திரிச்சு சில காரியங்களை சொல்றேன் இல்லையா? ஏன்னு சொன்னா, கேட்டு அதை சொல்லும் போது உள்ளத்தில் இன்னும் ஆழமாக இறங்குகிறது. அப்ப நான் பேசுகிற காரியத்தின் மூலமாகவே விசுவாசம் நமக்கு உண்டாகிறது. விசுவாசம் என்கிறது வெறும் பாசிட்டிவ் மட்டும் கிடையாது, நெகட்டிவ்லையும் உண்டாகுது பாருங்க. விசுவாசம் என்கிறது நெகட்டிவ் சைட்லையும் போகலாம். விசுவாசம் மலையை பெயர்க்கக்கூடிய சக்தியாகவும் இருக்கலாம். இன்னொருத்தர் நெகட்டிவா விசுவாசிக்கும் போது மலையை அது உண்டாக்கக்கூடிய
சக்தியும் அதுக்கு இருக்கிறது. பயத்தினால ஒருவனை அழிக்கக்கூடிய சக்தியும், அப்படிப்பட்ட நெகட்டிவ் ஃபெய்த் அநேகருக்கு இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. இது ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸாக நாம் உபயோகப்படுத்த வேண்டும். ஆகவேதான் சொல்லுகிறார், 3 மடங்கு அதிகமாக நாம் சொல்லுகிற வார்த்தைகளை குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அது சொல்லும்போது எனக்கு அன்றைக்கு விளங்கின சில காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஜெபிக்கும் போது நாம் எப்படி ஜெபிக்கிறோம்? வார்த்தை கொண்டு தான் ஜெபிக்கிறோம். அதனால தான் இதை சொல்லிட்டு உடனே சொல்றார், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. எதனால? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்று சொல்லி தான் சொன்னபடி ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போதுனா இது மேட்டர் எப்படி இருக்குது? சொன்னபடியே தான் ஆக போகுது. சந்தேகப்படாமல் விசுவாசித்து மலையை பார்த்து சொன்னால் சொன்னபடி ஆகும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாம் சொல்லுங்க, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது. ஆதலால் அதை பிடிச்சிக்கணும் கரெக்டா. ஏன்னா அதை ப்ரீவியஸ் வேர்ஸோட கனெக்ட் பண்ணுது. அது ஆதலால்னு சொன்னா விஷயம் இப்படி இருக்க சொல்லி சொன்னபடி ஆகும் என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் சொன்னபடி ஆகும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, இது இப்படி இருக்கிறதுனால நீங்கள் ஜெபம் பண்ணும்போது இந்த பிரின்சிபலை நீங்கள் அதிலே ஆப்ரேட் பண்ணுங்கள், இந்த கோட்பாட்டை உபயோகப்படுத்துங்கள். இது ஒரு பெரிய ஆவிக்குரிய பிரமாணம் போல இருக்கிறது. இதை ஜெபத்திலே நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொல்றார். ஜெபம் பண்ணும்போது இந்த மலையை பெயர்க்க வைக்கிற ஜெபமாக அது இருக்கட்டும் என்று அதனாலதான் அப்படி சொல்லுகிறார் பாருங்க. அநேகர் இன்றைக்கு அதை விளங்கி கொள்ளல. இதுலதான் பிரச்சனை. ஜெபத்துல ஜெபம் பண்ணும்போது அநேகர் எப்படி சொல்றாங்க, ஒரு சிலர் ஜெபம் பண்ணும்போது கர்த்தரிடத்துல சொல்லுகிற வார்த்தைகள் கரெக்டா இருக்குது. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு அந்த பக்கம் போன உடனே அங்க ஒரு 4 பேர் இருக்கிறாங்க விசுவாசிகள். என்ன பிரதர், நாங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பிரதர், என்ன ஆச்சு பிரதர்னு ஒன்று இவங்க அப்படியே எல்லாத்தையும் கொட்டி தீக்கிறாங்க. சரி பிரதர் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் என்னமோ தெரியல, என்ன பண்ண போறாருன்னு யாரு கண்டா. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஒன்றுத்தையும் பார்க்க முடியல. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், இது வரைக்கும் ஒன்றும் ஆகலை. இப்படி நேர்மாறாக பேசுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பேசுகிற வார்த்தையை குறித்து பேசுகிறேன். இப்போ ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தையை சொல்றோம், வசனத்தை சொல்லிடுறோம் சில நேரத்தில். ஆனால் அதன் பிறகு நாம் என்ன சொல்லுகிறோம், தினந்தோறும் என்ன சொல்லுகிறோம் பாருங்க. இது ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் நம்முடைய பிரச்சனையே அதுதான். அன்றாடம் பலவீனத்தை பேசுகிறோம், அன்றாடம் அவிசுவாசத்தை பேசுகிறோம், அன்றாடம் தோல்வியை பேசுகிறோம். ஜெபத்தின் நேரத்தில் மட்டும் வெற்றியை பேசினா அது நடக்கவே நடக்காது. ஜெபத்தின் நேரத்தில் வெற்றியை பேசுகிறோம், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம், அதன் பிறகும் தொடர்ந்து அதையே தான் பேச வேண்டும். மற்றவங்க கேட்கும்போது எப்படி சொல்லணும், வெற்றி எனக்கு உண்டு, ஜெயம் எனக்கு உண்டு, நான் அதை பெற்றுக்கொள்கிறேன். ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும் சொல்லியிருக்குது. எனக்கு அது உண்டாகும் என்று விசுவாசிக்கிறேன், அதை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அப்படி நாம் தொடர்ந்து அந்த விசுவாசத்தில் இயங்க வேண்டும். ஜெபத்தில் இது ரொம்ப பிரயோஜனம். என்ன ஜெபிக்கிறோம், என்ன வார்த்தை சொல்றோம்ன்றது முக்கியம். பிறகு நாம் பண்ண ஜெபத்தை குறித்து எப்படிப்பட்ட ஒரு அவுட்லுக், எப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் நமக்குள்ள இருக்குது, அதை பற்றி எப்படி பேசுகிறோம், அதை பற்றி எப்படி சிந்திக்கிறோம், அன்றாட வார்த்தைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்துதான் ஜெபம். நம்ம காலையில 3 மணி எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு 6 மணிலேருந்து ராத்திரி 8-9 மணி வரைக்கும் அவிசுவாசத்தை பேசிட்டு இருந்தா நீங்க காலையில 3 மணி எந்திரிச்சு 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணதுல வேஸ்ட். அவ்வளத்தையும் இது கேன்சல் பண்ணுது என்ற வார்த்தைகள் அப்படிப்பட்டது. அதனாலதான் இயேசு திட்டப்பட சில சொல்றாங்க, அல்லங்க அவ்வளோவா நம்ம வார்த்தையில எல்லாம் கெட்டு போதாக்கும், அது கடவுள் என்ன வேணுமோ அவர் செய்யறார் கிடையாது. அதனால தான் சொன்னாரு, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி சந்தேகப்படாமல் தன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். நமக்கு எல்லாருக்கும் சொன்னபடிதான் ஆகிட்டு இருக்குது. நம்முடைய தோல்வியை பாருங்க, எந்த நேரமெல்லாம் தோல்வி கிடைச்சிருக்கு பாருங்க, நாம் சொன்னபடிதான் ஆயிருக்கு. நாம் தோல்வியை பேசணும், அதனால தோல்வியை பெற்றுக்கொண்டோம். எந்த நேரமெல்லாம் நாம சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கோம் பாருங்க, நாம் அதை பேசணும், ஆகவே அப்படி இருக்கும். எந்த நேரம் பலவீனம் பாருங்க, நம்ம பேசுகிறோம், அதனால அது அப்படி ஆகிறது. எல்லாமே அப்படிதான். ஆகவே ஜெபத்திலே இதை சரியா உபயோகப்படுத்துகிறது மிகவும் முக்கியம். ஆகவே ஜெபத்திலே தேவனுடைய வார்த்தையை நாம் பேச வேண்டும். தேவனுடைய வல்லமையுள்ள வசனம் என்று சொல்லி இருக்குது எபிரேயர் 1:3. அதன்படி அந்த வல்லமையுள்ள வசனத்தின் வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். வல்லமையுள்ள வசனத்தை தான் பேச வேண்டும். அப்படித்தான் காரியங்கள் இயங்குகிறது ஜெபத்தில். அதனால தான் சொல்றேன், பிரச்சனைகளை பேசி பிரயோஜனம் இல்லை. பிரச்சனைகளை கர்த்தர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஜெபத்தில் என்ன வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டும் பற்றி தான் பேச போறேன் இன்னைக்கும்.
வரப்போகிற பல வாரங்களுக்கு எப்படிப்பட்ட வார்த்தைகள் ஜெபத்துல வர வேணும், எப்படிப்பட்ட வார்த்தைகள் அன்றாட வாழ்க்கையில நமக்கு இருக்க வேண்டும். அப்பதான் அந்த ஜெபம் பண்ணுகிறதுல ஒரு வெற்றியை நாம் காண முடியும். ஜெபத்திலும் வார்த்தைகள் சரியா இருக்க வேணும், அதை பற்றி பேசுகிறதிலும் நம்முடைய வார்த்தை சரியா இருக்க வேண்டும். அப்ப தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ள வசனம், அதை வைக்க வேண்டும் நம்முடைய வாயில. பிரச்சனை அதுல வல்லமை கிடையாது, பிரச்சனையை சொல்லி பிரயோஜனம் இல்லை. உண்மைதான், கர்த்தருக்கு எல்லா பிரச்சனையும் தெரியும். நம்முடைய பிரச்சனையெல்லாம் ஏற்கனவே கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு அது தெரியும்? அப்போ உங்க பிரச்சனையே சொல்லாதீங்க, பிரச்சனையே சொல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் பிரச்சனை தேவனுக்கு தெரியும். ஏன் வசனத்தை சொல்லணும்? வசனம் பிரச்சனைக்கான பதிலா இருக்கிறது, அதுல ஜீவன் இருக்கிறது. வசனத்திலே தேவன் இருக்கிறார், தேவனுடைய வல்லமை இருக்கிறது, தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே செய்து முடித்திருக்கிறார். அதை குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது. பிரச்சனையை பேசி பிரயோஜனம் இல்லை, பிரச்சனை ஏற்கனவே தேவனுக்கு தெரியும். இப்ப ஏன் நாம் வசனத்தை பேச வேண்டும் என்று சொன்னால், நான் தேவன் எனக்காக செய்து வைத்திருக்கிற விசுவாசிக்கிறேன் என்பதை நான் இப்பொழுது காட்ட வேண்டும். அவர் செய்தவளை நான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை என் வாயில வைக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும். சூழ்நிலையை காட்டிலும் கர்த்தர் எனக்காக செய்து முடித்திருக்கிறவர்களை எடுத்து என் வாயில வைத்து அதை நான் பேச வேண்டும். பாருங்க, அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கும் போது என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நம்ம இப்ப கேட்கிறோம், கர்த்தர் நமக்கு இனிமேதான் செய்வாருங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். பிரச்சனை என்னன்னு சொன்னா, செஞ்சு முடிச்சதையே அவரை செய்ய சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம அவர் என்ன சொல்ற, நான் என்ன செய்யறேன், செஞ்சு முடிச்சிருக்கேனே, அப்ப நான் என்ன பண்ணணும்? ஜெபம் அவரை ஏதோ செய்ய சொல்றதல்ல, அவர் செய்து முடித்ததை எடுத்துக்கொள்வதுதான் ஜெபம். அவர் செய்து முடித்ததை என்னுடைய விசுவாசத்தை பயன்படுத்தி என்னுடையது ஆக்கிக் கொள்வதுதான் ஜெபம். It is not asking him to do something, it is me lining up with him in my thoughts and my words and taking and possessing what he has prepared for me. எனக்காக என்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ அதை என்னுடைய விசுவாசத்தை உபயோகப்படுத்தி நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். என்னுடைய அதிகாரத்தை உபயோகப்படுத்தி நான் அதை எனக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். அதுதான் ஜெபம். இப்பொழுதோ அவரை செய்ய சொல்றதல்ல ஜெபம். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்திருக்கிறார். அதுக்காக தான் பாருங்க, கல்வாரி சிலுவையில் அவர் மரித்து ரத்தத்தை சிந்தி பாடுபட்டு ஜீவனை விட்டு எல்லாம் பண்ணி அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளம் வரை சென்று பிறகு உயிரோடு எழுப்பப்பட்டாராம். உயிரோடு ஏன் எழுப்பப்பட்டார்? எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சுன்றதுக்கு ப்ரூஃப் அதுதான். அது மட்டுமல்ல, இயேசு வானத்திலிருந்து அனுப்பி கல்வாரி சிலுவையில் மரிக்க செய்து பாதாளம் வரை சென்று மறுபடி உயிரோடு எழுப்பி தம்முடைய வலது பார்சத்தில் அவரை உட்கார வைத்து எல்லா வல்லமையும் அவருடைய பாதபடி கீழே போட்டது மட்டுமல்ல, அங்கிருந்து ஆவியானவரை ஊற்றி இருக்கிறார். ஆவியானவர் எதுக்கு நமக்குள்ள இருக்கிறார்? இன்றைக்கு நமக்கு உதவும்படியாக. என்ன உதவுகிறார்? காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக, நாம் விசுவாசத்தில் இயங்கும்படியாக, நமக்கு உதவும்படியாக, தேவனுடைய வார்த்தையை நாம் புரிந்து கொள்ளும்படியாக, அதை அறிந்து கொள்ளும்படியாக, அதில் நடக்கும்படியாக ஆவியானவரை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார். ஏனென்றால் விசுவாசத்தில் நாம் இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அதை விளக்கம் தர்றதுக்காக, அதை புரிந்து கொள்வதற்காக, வெளிச்சம் அடிக்கிறதுக்காக ஆவியானவரை நமக்கு அவர் அனுப்பி இருக்கிறார். ஆகவே நான் ஜெபம் பண்ணும்போது என்னுடைய வார்த்தைகள் தேவனை நோக்கி போறது மட்டுமல்ல, என்னுடைய வார்த்தைகள் பிசாசை நோக்கியும் இந்த உலகத்தை நோக்கியும் எனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை நோக்கியும் என்னுடைய வார்த்தைகள் புறப்பட்டு செல்லுகிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி புறப்பட்டு சென்று சொன்னதை நடப்பிக்கிறதோ, வெறுமையாக திரும்புவதில்லை என்று ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஒரு வார்த்தை கூட தேவனுடைய வார்த்தை வெறுமையா திரும்புறதில்லை, ஒரு நோக்கத்தோடு பேசப்படுகிறது. நல்லா கவனிக்க வேண்டும். தேவன் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையெல்லாம் ஒரு நோக்கத்தோடு அனுப்பப்படுகிறது. அதை அனுப்பினா அது ஒன்று செய்யணும், அதுக்காக தான் அனுப்பப்படுகிறது. வீணான வார்த்தை ஒண்ணுமே கிடையாது கர்த்தரிடத்துல. ஏதோ ஒன்று நடப்பிக்கிறதுக்காக அனுப்பப்படுகிறது. ஒன்றும் திரும்ப வராது என்றார். செய்யாமல் அது திரும்ப வரவே வராது. 100% சக்சஸ் ரேட்டு இருக்கீங்களா? ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய வார்த்தையை சூஸ் பண்ண வேண்டும். ஹலோ, ஏன் சூஸ் பண்ண வேணும்னா 100% சக்சஸ் ரேட்டை கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. சொன்னா சொன்னபடியே ஆக வேண்டும். அப்ப நம்ம கண்டதை பேசிட்டு இருக்க கூடாது. வார்த்தையை சூஸ் பண்ணி ஏதோ ஒன்றை நடப்பிக்கும்படியாக, அந்த வார்த்தையின் மூலமாக ஏதோ ஒன்று நடக்கும்படியாக நாம் பேச வேண்டும். அது நடக்கும். அப்படிதான் கர்த்தர் வைத்திருக்கிறார் பாருங்க. பேசிட்டு பிறகு அதுக்கு எதிராக பேசக்கூடாது. அந்த ஜெபத்துக்கு ஒத்து அதோடு சேர்ந்துதான் நான் பேச வேண்டும். ஜெபம் பண்ண பிறகு ஜனங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, ஜெபத்தில் கரெக்டாக பண்ணிடுறாங்க, பண்ண பிறகு பார்க்குறாங்க, சில நேரத்தில் உடனே அவர்கள் அதற்கான பதிலின் வெளிப்பாட்டை பார்க்கறது இல்லைன்னு உடனே என்ன சொல்கிறாங்க, என்னங்க ஜெபம் பண்ணங்க, ஒன்றுமே நான் காணவில்லை என்று அப்படி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் சொல்லுகிறேன்,
வசனத்தையே பேசி கொண்டிருக்க வேணும். ஜெபிக்கிறப்போ வசனத்தை பேசுறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பேசிக்கொண்டே இருக்கணும். சிலர் கேட்குறாங்க, இல்லை பிரதர் அவர் ரொம்ப நல்லவர், அவர் இவ்வளோ விசுவாசித்தாராக்கும், வசனத்தை எவ்வளோ நம்பினாரு, வசனம் என்னெல்லாம் சொல்றதோ அதெல்லாம் செஞ்சாரு, ஆனால் அவருக்கு அது நடக்கலை. எல்லாத்தையும் செஞ்சாருங்க, அவருக்கு அது நடக்கலையே. ஏன் கர்த்தர் அவருக்கு செய்யலை? எல்லாம் செஞ்சாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நாம் எல்லாம் அறிஞ்சவங்க கிடையாது. ஆகவே அப்படிலாம் சொல்றது தப்பு. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அதான் வசனம் சொல்லுது. ஒரு ஆளுக்கு அது நடக்கலன்னு சொன்னா கர்த்தர் ஏன் அதை நடப்பிக்கலன்னு கேட்கக்கூடாது. நமக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறத பார்க்க வேண்டும். நல்லா கவனிங்க. கர்த்தர் ஏன் இப்படி செய்யல? அந்த ஆளுக்கு இவ்வளவு நல்லவராச்சு, அவரு அவ்வளோ அருமையானவர், அவர் ஒரு பாவம் செய்யாதவர், அவர் வசனத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் செஞ்சாரு, அவர் கர்த்தர் ஏன் செய்யலன்னு கேட்கறதுக்கு பதிலா நாம் என்ன செய்யாம விட்டோம்? அந்த மார்க் 11:22 வாசித்தேன் இல்லையா? விசுவாசத்தை பற்றி சொல்லுது, மலையில பேய்க்கிற பற்றி சொல்லுது, பிறகு ஜெபத்தை பற்றி சொல்லுது. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவருடைய குற்றங்களை ஒருவருக்கு மன்னியுங்கள் என்று சொல்லி இருக்குது. முதல்ல அதை பார்க்கணும், அதுக்கப்புறம் வேற ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்கலன்னு சொன்னா உடனே கர்த்தர்கிட்ட திரும்பி, ஆண்டவரே நான் கரெக்டா இருக்கிறேன், நீ ஏன் கரெக்டா இல்லை அப்படின்னு கேட்கக்கூடாது. அவர் எப்போ ரொம்ப கரெக்டா இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் வீண் போவதில்லை, அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தோல்வி அடைவதே கிடையாது. தேவன் வார்த்தையின் தேவன். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் வார்த்தையின் தேவன். ஒவ்வொரு வார்த்தையும் அவர் அளந்து பேசுகிறார். ஒரு வார்த்தை கூட வீணா திரும்புவதில்லை. ஏசாயா 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை. எல்லாரும் சொல்லுங்க, விரும்புகிறதை. ஜெபம் பண்ணும்போது அதனால தான் சொல்லி 24ஆம் வசனத்துல, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்களோ, ஒரு டிரான்ஸ்லேஷன் அப்படி சொல்லுது, வாட் திங்ஸ் எவர் யூ டிசைர். ஜெபிக்கும் போது என்னத்தை ஜெபிக்கிறோம்? நம்முடைய விருப்பத்தை ஜெபிக்கிறோம். நம்முடைய பிரச்சனை அல்ல, விருப்பத்தை ஜெபிக்கிறோம். இந்த பிரச்சனையில என்ன விதமான பதிலை நாம் காண விரும்புகிறோம் தான் ஜெபிக்கிறோம். அதுதான் சொல்லுது இங்க பாருங்க, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும், அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து. அப்ப நான் சொல்லுகிறேன், மார்க் 11ஆம் அதிகாரத்துல ஒரு நிமிஷம் பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ என்று சொல்லி இருக்கிறது. ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்புல கேட்டுக்கொள்வீர்கள்ன்றதை எடுத்துட்டு கேட்கிறதே விட்டுட்டு நீங்கள் எவைகளை விரும்புவீர்களோன்னு சொல்லி இருக்கு. அப்படின்னா என்ன? கேட்கிறதுனா விரும்புகிறது. ஏன்னா விரும்புகிறதா தான் கேட்க போகிறோம், விரும்புகிறதா தான் கேட்கிறோம். ஆகவே அந்த டிரான்ஸ்லேஷன் என்ன பண்ணிட்டாங்க, வாட் திங்ஸ் எவர் யூ ஆஸ்க் என்ற அந்த ஆஸ்கை விட்டுட்டு வாட் திங்ஸ் எவர் யூ டிசைர் அப்படின்னு போட்டாங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டாங்க. கேட்டுக்கொள்ளுகிற வார்த்தையை தூக்கி எறிஞ்சிட்டு பேசாம விரும்புகிறதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏனென்றால் ஜெபம் வேற ஒண்ணும் இல்ல, நாம் விரும்புகிறதை பேசுகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு சென்று தேவன் நமக்காக என்ன சித்தம் வைத்திருக்கிறார், நம்முடைய தொழிலை குறித்து, நம்முடைய கையின் பிரயாசங்களை குறித்து, நம்முடைய சுகத்தை குறித்து, நம்முடைய பலத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய சந்தோஷத்தை குறித்து, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும் எல்லாவற்றை குறித்து கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரிந்து கொண்டு அதை விரும்ப வேண்டும். அந்த விருப்பத்தை தான் ஜெபத்தில் தெரிவிக்க வேண்டும், ஒழிய பிரச்சனையை தெரிவித்துக் கொண்டிருக்கூடாது. நீங்க எப்படி அந்த பிரச்சனையில மேற்கொள்ள வேண்டும் என்கிறது தான் இப்ப இம்பார்ட்டன்ட். அதுல என்னன்னா விரும்புகிறது. எல்லாம் சொல்ல விரும்புகிறது. நீங்கள் எவைகளை விரும்புகிறீர்களோ அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கு பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை விரும்புகிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்ப ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்றோம்? வார்த்தையினால ஜெபம் பண்றோம். மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் போ என்று சொல்லுகிறோம். அதுதான் நம்முடைய விருப்பம். இந்த மலை வாழ்க்கையின் குறுக்க நின்று கொண்டிருக்கிறது, தடை பண்ணுகிறது. நம்முடைய தொழில் தடையா இருக்குது, நம்முடைய குடும்ப சந்தோஷத்துக்கு தடையா இருக்குது, நம்முடைய வாழ்க்கைக்கு தடையா இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை மலை போன்று நின்று கொண்டிருக்கிறது. அப்ப ஜெபத்தில் என்ன பண்ணுகிறோம்? வார்த்தை எடுக்கிறோம். அந்த மலையை நோக்கி, மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொல்லுகிறோம். ஏன்னா அதுதான் நம்முடைய விருப்பம். இந்த மலை நீங்க வேண்டும், தரித்திரம் என்கிற மலை நீங்க வேண்டும், நோ என்கிற மலை நீங்க வேண்டும், இல்லாம என்கிற மலை நீங்க வேண்டும். பிள்ளை சரியில்லை, அது சரியில்லை, புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, இந்த பிரச்சனை நீங்க வேண்டும், இந்த மலைகள் நீங்க வேண்டும். நீங்க வேணும்னு சொன்னா அந்த மலையை பார்த்து நீ போ, பெயர்ந்த சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று அப்படித்தான் பேச வேண்டும். அதுதான் ஜெபம். அதுதான் சொல்றாரு இயேசுங்க. அதுலதான் வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன் என்று சொன்னால் ஏசாயா 55 சொல்லி இருக்குது, என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் அப்படியே இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்புகிறது கிடையாது. கர்த்தரை போல வார்த்தையை விடுறதுக்கு கத்துக்கொள்ள வேண்டும். ஹலோ, அப்ப நம்முடைய வார்த்தையின்படி நடக்கும்போது தான் நமக்கு விளங்கும், ஆஹா கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு பெரியது. ஏன் நமக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய மேன்மை புரியுறது இல்லைன்னா நம்ம வார்த்தையை சரியா பயன்படுத்துறது இல்லை, அதனுடைய வல்லமையை காணல.
அதனுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்கவில்லை என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்னன்னு நமக்கு புரியவே புரியாது. இதை நாம் அனுபவிச்சு பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்து பார்க்க வேண்டும். எல்லா ரீதியிலும் அதை அனுபவிச்சு பார்க்கும்போது அது எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குன்னு தெரியும். அது அப்ப சொல்றாரு, வெறுமையான இடத்தில் திரும்பாது, நான் விரும்புகிறதை செய்து. எல்லாம் சொல்லுவோம், விரும்புகிறதை செய்து. அப்ப நான் சொல்லுகிறேன், கர்த்தர் வார்த்தை அங்கிருந்து ஏங்க அனுப்புறாரு? மழையை போல பனியை போல வார்த்தையை பொழிந்தருளுகிறாராம். ஏன் அனுப்புகிறார்? ஏதோ ஒன்றை தான் விரும்புகிறதை நடப்பிக்கும்படியா அனுப்பி கொண்டிருக்கிறார். இருக்கீங்களா? அப்ப நீங்க எதுக்கு வார்த்தை அனுப்புறீங்க? உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு செல்லுகிற வார்த்தை எதுக்காக புறப்பட வேண்டும்? ஜெபத்துல மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் சொல்றேன். வார்த்தை எதுக்காக அனுப்புகிறீர்கள்? ஒன்றை வாய்க்கும்படியாய் செய்ய, ஒரு காரியத்தை நடப்பிக்கும்படியாக, ஒரு சூழ்நிலையை மாற்றும்படியாக, ஒரு மலையை தகர்த்து எரியும்படியாக, அதற்காக வார்த்தை அனுப்புகிறீர்கள். வெறுமையா திரும்பாது, நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். இருக்கீங்களா? வாய்க்குமா வாய்க்காதா? கர்த்தருக்கு அதுல சந்தேகமே கிடையாது. கர்த்தர் சொல்றார், நீ இதை புரிந்துகொள், என் வார்த்தை ஒருபோதும் வெறுமையா திரும்பாது, நான் விரும்புகிறது செய்து அது வாய்க்கும்படி செய்யும். நான் என்ன விரும்புகிறேனோ அது வாய்க்கும்படி செய்யும். அப்ப அதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாயில் அதை வைக்க போகிறோம், அந்த வார்த்தையை அனுப்ப போகிறோம். அந்த வார்த்தை 100%, 100க்கு 100 அது ஃபெயிலே ஆகாது. அது போய் கர்த்தருடைய விருப்பம் என்னுடைய விருப்பமா இருக்குது, அந்த விருப்பத்தை நான் பேசி இருக்கிறேன் வாயை திறந்து, அந்த வார்த்தை அந்த விருப்பங்களை நிறைவேற்ற செய்யும். இருக்கீங்களா? நாளைக்கு நான் எப்படி இருக்க போகிறேன் என்பது இன்றைக்கு நான் எதை பேசுகிறேன்றதை பொறுத்து தான் இருக்கிறது. இருக்கீங்களா? நான் சேலஞ்ச் பண்றேன், நீங்க அதை ஆரம்பிங்க. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை உங்களுடைய வாயில வையுங்க, அதே பேசுங்க, அதே விரும்புங்கள், அந்த விருப்பத்தையே பேசுங்கள். அதுதான் ஜெபம். அந்த விருப்பத்தை பேசி அதே தெரிவிக்கும் போது என்ன ஆகிறது? எல்லா மலைகளும் பெயர்ந்து தள்ளுண்டு போகிறது. கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறது. இப்போ இது சம்பந்தமா வாசிப்போம். மத்தேயு 12:35. நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். வார்த்தையை பற்றி தான் வேதம் அதிகமா போதிக்குது பாருங்க. விசுவாசிக்கிறத பற்றி கூட அதிகமா போதிக்கல. வார்த்தை எப்படி வாயில இருந்து பேசுகிறோம், நம்முடைய நாவு, நம்முடைய வார்த்தை, இதை குறித்து வேதம் விசுவாசத்தை காட்டிலும் அதிகமா போதிக்கிறது. கவனிக்க வேண்டும். அதனால்தான் இயேசு 3 தடவை சொல்றதை பற்றி சொல்லியிருக்காரு. விசுவாசிக்கிறத பற்றி அங்க ஒரு தடவை தான் சொல்றாரு, மார்க் 11:23. ஏன்? மனுஷர் பேசும் வீணான வார்த்தை யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கணும். ஏன்னா ஒரு வார்த்தை கூட நாம் எந்த நோக்கம் இல்லாமல் வீணான வார்த்தைகளை பேசவே கூடாது. ஏனென்றால் கடவுளை போல நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் ஒன்றொன்றுக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒன்றொன்றும் ஒன்று உருவாக்குகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஒவ்வொன்றும் காரியங்களை நடப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும்.